சரிம்மா நாங்க போயிட்டு வரோம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நல்லா போயிட்டு வந்துடணும். பிரித்திகாவை நல்லா பார்த்துக்கோ, கையவே பிடிச்சிருன்னு. சரிம்மா, பாய். பாய்மா. ரெண்டு பேரும் இங்க வாங்க. ரெண்டு பேரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னம்மா ரொம்ப தூரம் போறீங்க, போன் எட்டு போங்க. ஆமால, அது மறந்துட்டேன்ல. சரி எட்டு வாமா. பிரித்திகா போனை கொடு, நான் பாக்கெட்ல போடுறேன். சரிம்மா, போயிட்டு வரோம். ஆமாம்மா, போயிட்டு வரோம். பாய். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன ரோபி, இங்க ஃபுல்லா டெடி பியரா இருக்கு. ஆமா, இது என்னோட ஃப்ரெண்டோட டெடி பியர் ஃபேக்டரி. டேய் வாடா வா, உனக்கு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வா வா, சுத்தி காட்டுறேன் எங்க ஃபேக்டரிய. அது யார், உன்னோட தங்கச்சியா? ஆமா, என் தங்கச்சி தான், பிரித்திகா பேரு. ஹலோ பிரித்திகா. ஹாய். வாங்க வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. வா பிரித்திகா, வா ரோபி. இங்க இருந்து தான் நாங்க பொம்மையெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஓ அப்படியா? ஓகே, ஐ see. ரோபி, நம்ம அப்பா ஃபேக்டரி மாதிரியே பெருசா இருக்குல்ல? ஆமா ஆமா. இந்த டெடி பியர் நல்லா இருக்குல்ல ரோபி? ஆமா, செமையா இருக்கு. உங்க ஃபேக்டரியில ஸ்டாஃப்ஸ் யாரும் இல்லையான்னு பாக்குறவங்க? இல்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் இல்ல, மஷினே இப்ப எல்லாம் பண்ணி கொடுத்துருது. ஓ அப்படியா? ஓகே ஓகே. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியும் அப்புறம் ஒரு ரெடி பியர் ஃபேக்டரி மாதிரியும் நிறைய பேர் சுத்தி பார்க்க வருவாங்க. மற்ற நாள்ல கூட்டமா இருக்கும். நான் என்ன மட்டும் ஸ்பெஷலா கூப்பிட்டேன். ஓ அப்படியா? ஓகே. நாங்க நல்ல குவாலிட்டியான டெடி பியர்ஸா தயாரிச்சு நாங்க சேல்ஸ் பண்ணுவோம். ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுது, நல்ல குவாலிட்டி பொம்மை. உன் ஃப்ரெண்டு ரொம்ப சீன் போடுறானோ ரோபி? அப்படிதான் நானும் நினைக்கேன். இப்போ இந்த மிஷின் இருக்கா, இந்த மிஷின் தான் எந்த மாதிரி டெடி பியர்ஸ் உருவாக்கும் டிசைட் பண்ணும். இப்போ உனக்கு ப்ளூ கலர்ல டெடி பியர் வேணும்னா அது ப்ளூ கலர் உனக்கு பண்ணி தரும். கிரீன் கலர்ல வேணும்னா அது கிரீன் கலர்ல தீமை சேஞ்ச் பண்ணிடும். ஓ அப்படியா? ஓகே சார். அடுத்த இடத்துக்கு போலாமே. சரி வாங்க வாங்க, கூட்டு போறேன். அந்த அங்க பாரு, உனக்கு மேல பாரு, டெடி பியர்ஸ்லாம் பறக்கும். ஆமாடா, டெடி பியர்ஸ்லாம் பறக்குது. ஆமா, இந்த டெடி பியர் வந்து எங்க ஃபேக்டரியோட ஸ்பெல் டெடி பியர். அப்புறம் இது நல்லா சேல்ஸ் ஆகும். அது வேற மிஷின், இது வேற மிஷின். பறக்க டெடி பியர்ஸ்க்குலாம் தனி மிஷின், அப்புறம் நார்மலான டெடி பியர்ஸ்க்குலாம் தனி மிஷின். ஓ அப்படியா? சூப்பர். ஆனா நான் மாதிரி டெடி பியர்ஸ் இந்தியால பார்த்ததே இல்ல. நாங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி டெடி பியர்ஸ்லாம் இந்தியாவில் சேல்ஸ் பண்ண மாட்டோம். இந்தியாவில் முதல்ல சப்ளை பண்ணுவோம், பட் அந்த அளவுக்கு ரீச் கிடைக்கல. அதனால நாங்கள் வந்து அமெரிக்கா, கனடா, துபாய்லாம் அங்கெல்லாம் சப்ளை பண்ணோம். அப்போ ஒரு நல்ல ரீச் தெரிஞ்சுது. ஓ அப்படியா? புரிஞ்சுது. சப்போஸ் அமெரிக்கா, கனடாக்கு நீ எப்பயாவது போவேன்னா அப்போ உனக்கு இந்த பொம்மையை விற்கிறது பார்த்துருப்போம். அப்படியா? ஓகே. ஆமா, அந்த பொம்மை எல்லாம் எதுக்கு கிளாஸ்ல இருக்கு? எனக்கு தெரியாது, அந்த அண்ணன்ட்ட வேணா கேட்டு பாரு. பிரித்திகா பாப்பா, அந்த கிளாஸ்குள்ள எதுக்கு இருக்குன்னா, இங்க இந்த பொம்மைலாம் ரொம்ப ரேட் அதிகம், திருட முடியாது. இந்த கிளாஸ் வந்து உடைக்கவே முடியாது, புல்லட் ப்ரூஃப் கிளாஸா. அதனால இந்த மாதிரி பொம்மையெல்லாம் நாங்கள் வந்து கிளாஸ்குள்ள போட்டு செக்யூர் பண்ணியிருப்போம். இந்த கிளாஸை உடைக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. ஓ அப்படியா? சரிண்ணா. இந்த பெரிய டெடி பியர் செமையா இருக்கே. ஆமா, இந்த பொம்மை விலை உயர்ந்தது. இந்த பொம்மை ரொம்ப ரேட்டு, அதான் பத்திரமா பெரிய கண்ணாடியில போட்டிருக்கோம். எல்லா பொம்மையும் நீங்க கண்ணாடியில தான் போட்டிருப்பீங்களா? ஆமா, எல்லா பொம்மையும் மேனுஃபேக்சர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ்குள்ள போட்டுருவோம். அதுக்கு அடுத்து விற்கிறதுக்கு வேற நாட்டுக்கு அனுப்பிடுவோம். உங்களுக்கு எந்த மாதிரி பொம்மை வேணும்னாலும் அதை டிசைன்ல பண்ணி தருவோம். ஓ அப்படியா? இங்க வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவா. சரி, நான் போன் தரேன், உங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டோ. என் போன்ல போட்டோ எடுங்க. சரி, அப்படியே நில்லுங்க, ஒரு போட்டோ எடுப்போம். போட்டோ எடுத்தாச்சு. சரி, அப்ப வாங்க அடுத்து எடுத்து பாப்போம். ஓ, இதே மாதிரி உங்ககிட்ட ரெண்டு இடம் இருக்கா? ஆமாடா, இங்க பாரு, பாண்டா இருக்கு, ப்ளூ கலர்ல டெடி பியர் இருக்கு, பூனை பொம்மை கூட இருக்கு. மேங்கோ பொம்மை கியூட்டா அழகா இருக்கு. நீ சொல்ற மாதிரி மேங்கோ பொம்மை செம கியூட். உங்களுக்கு எந்த பொம்மை வேணும்னாலும் அந்த பொம்மை நீங்க அந்த மஷின்ல செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி பொம்மை 10 செகண்ட்ஸ்ல வந்துடும். ஓ அப்படியா? சூப்பர். சரி, இந்த இடத்தோட அந்த சைடுலாம் நல்லா இருக்கும், வாங்க அந்த சைடு போவோம். கத்தாதீங்க
சொல்லாதீங்க, இதெல்லாம் உண்மையான பேய் கிடையாது, இதெல்லாம் பொம்மை பேய். உண்மையிலேயே உண்மையானது மாதிரியே இருக்குல்ல, இது உண்மையானது கிடையாது, இது ஆக்சுவலி பொம்மை. இப்போ பேய் படத்துக்குலாம் இங்க இருந்து பொம்மை வாங்கிட்டு போவாங்களா, இந்த பொம்மையை தான் பேயா காட்டுவாங்க, இந்த பொம்மை எல்லாம் பாக்குற மாதிரி அந்த மாதிரிதான். அப்படியா? ஓகே. உண்மையிலே இதெல்லாம் பேய் மாதிரி தான் இருக்கு. ரோபி, ரொம்ப பயமா இருக்கு, வா அடுத்த இடத்துக்கு போலாம். இந்த இடம்லாம் அந்த அளவு பயமாவே இல்லை. எங்க அப்பா என்ன தடவை காட்டும் போது நான் எப்படி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுனேன். இதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னா மானம் போயிடும். இதுக்கு போய் பயந்துகிட்டு இருக்கீங்க. சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போலாம். டேய் என்னடா அடுத்து இத மாதிரி இடத்துக்கு கூட்டு இருக்க? நீங்க தயாரிக்க பொம்மை உண்மையே பேய் மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா, பேய் படம்லாம் எடுப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இங்க தான் நிறைய தடவை பொம்மை வாங்கிட்டு போயிருக்காங்க. ஓ அப்படியா? இது என்னது? இதுவும் பேய் பொம்மை தான். எம்மாடி மிஷின்லாம் எப்படி இருக்கு? ஏ ரோக் ஏறுமா மாடே, உன் ஃப்ரெண்ட் அடுத்த இடத்துக்கு போலான்னு சொல்லு. டேய் வாடா அடுத்த இடத்துக்கு போலாம். உன் வாயை முதல்ல அந்த மாதிரி வைக்காத, பயமா இருக்கு. இங்க தான் பொம்மையெல்லாம் பார்சல் பண்ணி நாங்க வெளிநாடுக்கு அனுப்புவோம். பார்த்து பக்குவமா அனுப்பி பேக்கிங்லாம் பண்ணி அனுப்புவோம். ஒரு பொம்மைக்கு ஒரு அட்டைப்பெட்டி. ஓ அப்படியா? பேக்கிங்க்கே நாங்க தனியா ஒரு செட்டு போட்டிருக்கோம். ஓ அப்படியா? ஆமா ஆமா. இங்க வேற ஒன்றும் இல்லை, வாங்க அந்த சைடுக்கு போய் காட்டுறேன். அவ்வளோ இதோட முடிஞ்சது எங்க ஃபேக்டரி. வா அந்த சைடு போய் காட்டுறேன் நானு. இதுதான் எங்களோட ஷிப்பிங் ஏரியா. இங்கேருந்து நாங்கள் டிபியர்ஸ் பேய் பொம்மை எல்லாத்தையும் இந்த ஏர்லைனில் அனுப்பி விட்டுருவோம். கூட்ஸ் ஏரோப்ளைன் தான், அதனால அது மற்ற கண்ட்ரியில் போய் சேர்ந்து. இந்த ஏர்போர்ட் உங்க ஃபேக்டரிக்குள்ளதா? ஆமாம் ஆமாம், எங்கள் ஃபேக்டரிக்குள்ளது தான், அதான் சின்னதாக இருக்கு. அங்கே பாரு எங்கள் அப்பா வந்துட்டாங்க. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? வா ரோபின். மித்ரன் உனத்தி நிறைய சொல்லியிருக்கான். ஓ அப்படியா? ஓகே ஓகே. அது யார், உன்னோட தங்கச்சியா? ஆமா ஆமா, அவ பேரு பிரித்திகா. ஹாய் பிரித்திகா. ஹாய். இருங்க ஒரு நிமிஷம், நான் இப்போ வரேன். என்னாச்சு? இப்போ வருவாரு. ரோபின், பிரித்திகா, இந்தாங்க இந்த பொம்மைகள்லாம் வச்சுக்கோங்க. இல்ல அங்கிள், இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும், வேண்டாம். இல்ல அங்கிள் வேண்டாம், இருக்கட்டும். வச்சுக்கோங்க. என்ன இப்படி சொல்றீங்க, எடுத்துக்கோங்க. நீங்க வருவீங்கன்ட்டு மித்ரன் சொன்னா, அதனால ஸ்பெஷலா பேக்கிங்லாம் பண்ணியிருக்கேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. இல்ல அங்கிள் இருக்கட்டும், நாங்க ஃபேக்டரிக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம், அதுவே போதும் எங்களுக்கு. வச்சுக்கோங்கண்ணா. அப்படியா? ஓகே, தேங்க் யூ அங்கிள். தேங்க் யூ அங்கிள். வெல்கம் பிரித்திகா. மித்ரன் ஒரு காருக்கு ஏற்பாடு பண்ணு, பத்திரம் வீட்டுக்கு அனுப்பி விடணும். இல்ல அங்கிள், இல்ல அவ்வளவுதான், வேண்டாம். நான் அம்மா ஏற்கனவே கார் புக் பண்ணி தான் அனுப்பி விட்டுருக்காங்க, வேண்டாம். அதனால அந்த உங்களுக்கு பின்னாடி தான் அந்த கார் நிக்குது, நாங்க போயிடுவோம். அப்படியா? ஓகே, நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ டூ.